ஒரு பெண்ணின் மனக்குமறல். பெண்களுக்கு அன்றாடம் அமைப்பதே பெரும் மனக்குமறல்தான். இன்றைக்கு என்ன சமைப்பது, நாளைக்கு என்ன சமைப்பது, வீட்டில் உள்ளவர்களுக்கு பிடித்த மாதிரி என்ன சமைப்பது, வீட்டில் உள்ள பொருட்களை வைத்து எல்லோருக்கும் எப்படி சமைப்பது. வருடம் 365 நாளும் சமைத்து போடும் பெண்களுக்கு குடும்பத்தில் என்ன அங்கீகாரம் இருக்கிறது? ஒரு நாளைக்கு வெளியில் சாப்பாடு வாங்கிக் கொள்ளலாம் என மனைவி எப்போதாவது சொன்னால், அமைப்பதை விட உனக்கு வேறு என்ன வேலை என கேட்பார்கள். கருவறையைப் போல சமையலறையையும் போற்றி பாதுகாக்க வேண்டிய இடம். ஒருமுறை தரையொருவன் கேலி செய்து கொண்டே இருந்தான். சீடர்கள் அவர்களை பார்த்து, ஏன் மௌனமாக இருக்கிறீர்கள் என கேட்டனர். அப்போது புத்தர் கூறினார், உங்களுக்கு ஒருவர் சாப்பாடு கொண்டு வந்தால் அதை நீங்கள் வேண்டாம் என கூறினால் அது யாருக்குப் போகும்? கொண்டு வந்தவருக்கேதான் போகும் என சீடர்கள் கூறினர். அப்படிதான் அவன் பேசிய பேச்சுக்களை நான் ஏற்றுக்கொள்ளவில்லை. அப்படியானால் அவன் பேசிய பேச்சு அவனைத்தான் போய் சேரும். மௌனம் பலகீனம் அல்லது பலம். மௌனத்தின் சக்தியை புதிய கொண்டவர்கள் யாருடைய வார்த்தையாலும் காயப்பட மாட்டார்கள். உங்கள் பிரச்சனையை உங்கள் குடும்பத்தின் மீது திணிக்காதீர்கள். அது உங்கள் மன நிம்மதியை கெடுக்கும். கண்டிப்பாக ஒரு நாள் எல்லாம் சரியாகும். எனவே சாதனை படைக்கவே சோதனை வருகிறது என எண்ணி பெண்கள் குடும்ப வேலைகளை குறையாக எண்ணாமல் சந்தோஷமாக வாழ்வாங்க. வாழ வாழ்த்துக்கள்.